My name is Sabari Sadhana. My name is Sairandita. Sairandita, எனக்கு ஒரே ஒரு டவுட் டி, அதை கிளியர் பண்றியாடி? என்ன டவுட் டி? 1/2ல எத்தனை 1/4 இருக்குடி? வாடி கற்றுக்கலாம். அந்த டிஎல்எம்ல நம்மளுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். 1/2 எடுத்துக்கலாம். 1/4 ஒரு 1/4 வச்சோடனே நம்மளுக்கு பத்தலை, இன்னொரு 1/4 வைக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு ஹாஃபில் 2 குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி சரி சைரந்திதா, எனக்கு இன்னொரு டவுட் டி. என்ன டவுட் டி? 1/2ல 1/8 எத்தனை எவ்வளோடி இருக்கும்? இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்தலேண்டி. இப்போ 1/2ல 2 1/4 வச்சா கரெக்டாக வருதுல்ல, அந்தமாரி நீனும் பண்ண பார்ப்போம். ஒரு 1/8, ஒரு 2 1/8, 3 1/8, 4 1/8. ஓ, இவ்வளோதானா? இவ்வளோ ஈஸியாக இருக்கேடி. இதோட இன்னும் ஈஸியாக இருக்குது. வாரி இருக்க சொல்லலாம். ஒரு 1/2 டி. இதில் எத்தனை 1/4 இருக்குது? இதில் ஈஸியாக கற்றுக்கலாம். வா, ஃபஸ்ட்டு 1/4 வச்சுக்கலாம். இன்னொரு 1/4. இதில் இந்த ஹாஃபில் 2 1/4 இருக்குது. ஓகேவா? சைரா, 1/4ல எத்தனை 1/8 இருக்குடி? நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுத்தல, அதேமாதிரி நீனும் பண்ணுடி. ஒரு 1/8, 2 1/8. ஓ, இவ்வளோ ஈஸியாக இருக்கே, ரொம்ப ஈஸியாக இருக்குடி மேக்ஸு. இது வந்து ஃப்ராக்ஷன் டைல்ஸ். நம்மளுக்கு ஒன்றுனா ஒரு ஹோலுன்னு தெரியும். இந்த ஒரு ஹோலில் நம்ம 2ஆக பிரிச்சுனா 2 1/2 கிடைக்கும். இந்த ஒரு ஹோலை 3ஆக பிரிச்சுனா 3 1/3 கிடைக்கும். இந்த ஹோலை 4ஆக பிரிச்சுனா 4 1/4 கிடைக்கும். இது நம்மளுக்கு தெரியும். 1/4னா ஒரு குவார்ட்டர், அப்போ 4 குவார்ட்டர் கிடைக்கும். ஒரு ஹோலை 5ஆக பிரிச்சுனா 1/5 கிடைக்கும். ஒரு ஹோலை 6ஆக பிரிச்சுனா 6 1/6 கிடைக்கும். ஒரு ஹோலை 7ஆக பிரிச்சுனா 7 1/7 கிடைக்கும். ஒரு ஹோலை 8ஆக பிரிச்சுனா 8 1/8 கிடைக்கும். ஒரு ஹோலை 9ஆக பிரிச்சுனா 9 1/9 கிடைக்கும். ஒரு ஹோலை நம்ம 10ஆக பிரிச்சுனா 10 1/10 கிடைக்கும். இதை வச்சு நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ராக்ஷன்ஸை கற்றுக்கலாம். தேங்க்யூ.